கூடி வந்திருக்கிறதான சபையார் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலும் கூட இந்த பரிசுத்த ஆராதனையிலே மிக முக்கியமாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக நாம் இந்த வேளையிலும் கூட கூடியிருக்கிறோம். இங்கேயும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஒரு நல்ல ஊழியனாக தன்னுடைய பணிகளை நீர் செய்ய வேண்டும் என்கின்றதான ஒரு ஆலோசனையை அவர் இந்த இடத்துல கொடுத்து வருகின்றதான காரியத்தை நாம் பார்க்க முடியும். இப்படியாக அவர் ஆலோசனை கொடுத்து வருகின்ற பொழுது 12வது வசனத்துல அவர் சொல்லுகின்றார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு என்று அங்கே சொல்லுகின்றதான அந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடியதான நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசித்து இன்றைக்கு அவர் மூலமாக அந்த ரட்சிப்பின் மூலியமாக நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்திற்குள்ள நாம் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு அந்த விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்திருக்கிறதான நீங்களும் நானும் இன்றைக்கு மற்றவர்களுக்கு இன்றைக்கு நாம் முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நாம் நிதானித்து பார்த்தால் நாம் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கின்ற வேளையில நாம் என்ன செய்கின்றோம்? அது சற்று குறைவாகவே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே அது குறைவாகவே இருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? முன்மாதிரியாக அங்கே இருக்க வேண்டும், விசுவாசிகளுக்கு மாதிரியாக நீ என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுங்க. அப்ப நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம காண்பிக்கிறது, எப்படி நம்ம அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நீ வார்த்தையில நீ என்ன செய்யணும்? முன்மாதிரியாய் நீ இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகின்றதான அந்த காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்ப நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடியதான நாம் வார்த்தையில முதலாவது நாம் என்ன செய்யணும்? மாதிரியாய் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். இங்கே பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீங்க என்ன செய்யுங்க? பேசுங்க அப்படின்ற. அப்ப கெட்ட வார்த்தை அப்படின்னா இன்னைக்கு நாம் இந்த வாழக்கூடியதான காரியங்களில் வாழக்கூடிய இந்த உலகத்துல நாம ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன செய்கிறோம்? ஒரு சில வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வச்சிருக்கிறோம். தகாத வார்த்தைகளை குறிப்பிட்டு பேசுகிறத கெட்ட வார்த்தை அப்படின்றோம். ஆனா மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தை கூட என்ன வார்த்தையா வேதம் சொல்லுகிறது? அது கெட்ட வார்த்தை அப்படின்றத சொல்லுது. பிரயோஜனம் இல்லாம வளன்னு அறுத்து தள்ளுறதா சொல்லுவாங்கல்ல. நம்ம யாரையா பார்க்க போனா என்ன 3 மணி நேரம் போட்டு தள்ளிட்டாரா அப்படின்னு கேட்கறாங்க. என்னன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனா அது என்ன செய்யுது? 1/2 மணி நேரமா நம்மளைய தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு வளன்னு இழுத்து பேசி நமக்கு ஒரு பிரயோஜனம், என்னடா அப்படி இது பண்ணிட்டு இருக்காரு, போவோமா வேணாமான்ற மாதிரி நம்ம ஒரு வெறுப்புணர்வோடு அந்த இடத்துல நிக்கிறோம்ல, அது கெட்ட வார்த்தை. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. யாரையும் நம்ம இந்த அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? வீண் வார்த்தைகள்னால அலப்பி கொண்டு அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறதுன்றதே என்னது? கெட்ட வார்த்தையாய் இருக்கிறது. அப்ப ஒருத்தருக்கு பிரயோஜனமா அவருக்கு நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்கிறோம், அவருக்கு ஒரு வாழ்க்கையில அவர் முன்னேறதுக்கு உண்டான ஒரு காரியங்களை நம்ம வெளிப்படுத்துறோம், அல்லது வேதத்துல இருந்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்றோம், வசனங்களை சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தை அவருக்கு என்ன இருக்கு? பிரயோஜனம் உண்டாகும்படியான ஒரு வார்த்தையை இருக்கின்றபடினால நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நீ என்ன செய்யுங்க? அதை சொல்ற. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால்
அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நீ என்ன செய்ய பேசுங்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? வார்த்தையில நாம் ரொம்ப கவனமாக நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதே புத்தகத்துல 5வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மேல 5வது அதிகாரத்துல, அதாவது 4வது அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து 5வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் அங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க கூடியதான காரியங்களை குறித்து அந்த இடத்துல பேசி வருகின்ற காரியங்களை நாம் பார்க்க முடியும். அப்படியாக அவர் பேசி வருகின்ற பொழுது அங்கே 3வது வசனத்துல இருந்து சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகளும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால், அப்ப எந்த ஒரு காரியத்திலையும் கீழ்ப்படியாம நம்ம இருக்கின்ற பொழுது இந்த மேலே சொல்லப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நம்மள இடத்துல வெளிப்பட்டது என்று சொன்னால், அப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து தேவன் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு தண்டனையை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அப்ப கோபாக்கினை என்ன செய்யப்படுகிறது? வருவதால், தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே உங்களை மோசம் போகாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்கள். அப்ப நம்ம வார்த்தை பேசுறதுல ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும்? பேச வேண்டும். கோபத்தினுடைய உச்சத்துல நம்ம பேசும்பொழுது அதான் சொல்றாங்க, கோபத்துலதான் நம்ம என்ன செய்யறோம்? வார்த்தைகளை ரொம்ப கவனமா கையாள வேண்டும். அதான் இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, நீ 4 அடி அடிச்சிருந்தா கூட அந்த அடி என்ன செஞ்சிருக்கும்? ஆறி இருக்கும். நீ சொன்ன அந்த வார்த்தை சாகிற வரைக்கும் என்ன செய்யாது? அந்த காயம் ஆறவே ஆறாது. அதுக்கு நீ என்ன மருந்து போட்டாலும் என்ன செய்யாது? ஆறாது. அதனாலதான் சொல்லுவாங்க, கோபத்தினுடைய உச்சத்துல இருக்கும் பொழுது அமைதியா இருக்கிறது என்னது? ரொம்ப நல்லது. கோபத்துல இருக்கும்போது வார்த்தைகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாமையே நம்ம என்ன செஞ்சிடறோம்? வார்த்தைகளை விட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ரியலைஸ் பண்ணும்போது, என்னடாச்சே நம்மளே இந்த வார்த்தையை என்ன செஞ்சுட்டோம்? விட்டுட்டோமே, எப்படி நம்ம போய் இப்படி பேசணும் அப்படின்னு அப்ப உட்காந்து ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பேசுனதுதான் அந்த வடு விழுந்தது என்னது? விழுந்ததுதான். அப்ப நம்மளை பத்தியதான ஒரு எண்ணம் என்ன செஞ்சிரும்? அவர் மனசுல பதிஞ்சிரும். என்னதான் இருந்தாலும், நம்ம சுவிக்கிட்ட பேசுறோம் அப்படின்னா, இவர்கிட்ட இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு முகம் என்னது? ஒரு பக்கம் இருந்துச்சு. அப்ப இன்னொரு முகம் இவருக்கு என்ன செய்யுது? இருக்கு. அது இப்ப என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு, வெளியில வந்துருச்சு அப்படின்னு. அந்த இவ்வளவு நாள் நான் செஞ்சிருந்த அந்த அன்பு, நான் இவ்வளவு நாளா அவர்கிட்ட இருந்திருந்த அந்த பாசம், இவ்வளவு நாளா அவருக்கு நான் பிரயோஜனமா நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? மறந்துடும். எது நிக்கும்? இந்த ஒரு விஷயம், கோபத்தின் உச்சத்துல பேசின அந்த ஒரு வார்த்தை டோட்டலா இதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? தள்ளி போட்டுரும். இவரு இப்படித்தான் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி, அடுத்து என்னைய பாக்குறப்ப எல்லாம் அந்த மைண்ட மனசுல வச்சுக்கிட்டே தான் அந்த கண்ணோட்டத்துல என்னை என்ன செய்வாரு? பாப்பார், யாரா இருந்தாலும். அப்ப இது இயல்பாவே மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். அப்ப நாம இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கின்ற பட்சத்திலே கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடியதான நாம் வார்த்தையில மிக ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வார்த்தையை நாம் கவனமாக கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 36, 37 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையில, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாரும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்பட வேண்டாம். இங்க பார்க்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். இன்னைக்கு நம்ம பேசுற விஷயங்கள் ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்புக்கு தான் அங்க
தண்டனை இருக்க போகுதுன்னு இல்ல. நம்ம பேசுற பிரயோஜனமே இல்லாம ஒரு வார்த்தை பேசினா கூட அதுக்கும் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பிக்கணும். என்ன பேசுன, அது எதுக்கு பேசுன, என்ன காரணத்தினால இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான அர்த்தத்தையும் அதை எதுக்காக நான் பேசினேன்றதுக்கு உண்டான கணக்கை நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா நீ அந்த வீணான வார்த்தையில பேசக்கூடாதுன்னு வசனம் என்ன செய்யப்பட்டிருக்குது? நமக்கு சொல்லி இருக்கு. ஆனா நம்ம அதை பேசியிருக்கோம் அப்படின்னா அதுவும் என்னது? பேசக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கட்டளையை நம்ம மீறினபடினாலே அது என்னது? பாவமாக அது இருக்கிறது. அந்த பாவத்திற்கு நாம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப அதான் சொல்றாரு, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யப்படுகிறது? நீதிமானா குற்றவாளியா என்று தீர்க்கிற அளவுக்கு அந்த வார்த்தையானது இருக்கின்றபடினாலே நாம் மிகவும் வார்த்தைகளை கவனமாக நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக அங்க சொல்லும் பொழுது நடக்கையிலும் நம்மளுடைய செயல்பாடுகள், நடக்கையிலும் நீ என்ன செய்ய மாதிரியாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். இங்க பார்க்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்மளை அழைத்த தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நாம் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் உள்ள தேவ குமாரன் மூலியமாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தேற்றப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பெற்றிருக்கின்றபடினாலே நாம் நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தராய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான காரியங்கள் நம்மளிடத்துல என்ன செய்யப்படக்கூடாது? வெளிப்படக்கூடாது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அழிந்து போயிருந்தபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் இங்க பார்க்கிறோம், 3வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து நாம் வாசிக்க முடியும். அப்படியாக அவர் சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது 10வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடினால், அப்ப இந்த உலகமும் உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் அவருடைய வருகையின் போது எல்லாம் என்ன செஞ்சிட போது? அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி எல்லாம் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் பொழுது நம்மளுடைய செய்கைகள் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றத நீங்க என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய வருகையை நாம் என்ன செய்யணும்? மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வருகை வரும் பொழுது அவரோடு நாம் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு நாம் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்திலே பரலோகத்திலே பிரவேசிப்பதற்குண்டான காரியங்களாக நாம் அவருடைய வலது பார்சத்திலே நிற்பதற்கு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அன்பிலும் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அன்புல நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? மாதிரியாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 34, 35 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் என்று அங்கே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அங்கே இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல 31 to 35 வரைக்கும் உள்ள ஒரு புதிதான கட்டளை அங்க கொடுக்கிறார். அன்பை குறித்ததான ஒரு கட்டளை அங்க கொடுக்கிறார். அப்ப ஒருவரிடத்தில் ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்க? அன்பாய் இருங்கள் என்று அங்க சொல்லப்படுகிறது. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களை எப்படி எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேனோ
நீ என்ன பாவியா இருந்தாலும், நீ என்ன குற்றவாளியா இருந்தாலும், உன்னிடத்துல என்ன குறைகள் இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், உன்னைய அளவுக்கு அதிகமாக நான் நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த உலகத்துல அதை தான் அவர் என்ன செஞ்சார். குருடா இருந்தாலும் சரி, சப்பானியா இருந்தாலும் சரி, ஊனனா இருந்தாலும் சரி, குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, விபச்சார ஸ்திரியா இருந்தாலும் சரி, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தவங்களா இருந்தாலும் சரி, மரித்தவர்களா இருந்தாலும் சரி, மரண தருவாயில இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லா விதத்திலும் பலவீனமாய் இருந்த, எல்லா விதத்திலும் பாவிகளா இருந்த அவர்களை மாத்திரமே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, நேசித்தார். அவர்களிடத்துல அன்பு செலுத்தினார். அவர்களிடத்துல போய் அந்த அன்பை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு தன்னால் இயன்ற மட்டும் உள்ள எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அவர்களை என்ன செஞ்சாரு, நேசித்தார். ஆனால் அவரிடத்துல இருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அநேக பேர். ஆனால் அவரை பின்பற்றினவர்கள் ஒரு சிலர் தான் என்ன செஞ்சாங்க, பின்பற்றினார்கள். இன்றைக்கு நாம் அவரிடத்துல இருந்து அநேக ஆசீர்வாதங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், தேவனிடத்துல இருந்து பெற்றிருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் அவரிடத்துல அன்பு உள்ளவராய் நாம் இன்றைக்கு அவரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இன்னைக்கு இந்த உலகம் இருக்கக்கூடியதான வேலையில இன்னைக்கும் நாம் இந்த இடத்துல இந்த அளவுக்கு இந்த ஸ்தானத்துல நம்மளை தேவன் உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறதான அன்பு, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவைகளை அறிந்து எல்லா விதத்திலையும் அவர் நம்மளை வழிநடத்துகின்றபடினாலே தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த சமுதாயத்துல இந்த அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைகள் கடந்து போகிறதே வேற விதமா என்ன செஞ்சிடும், போயிடும். அப்ப தேவன் நம்மில் வைத்திருக்கிறதான அன்பு, இந்த அன்பை நாம் பார்க்கக்கூடியதான மற்ற சகோதர சகோதரிகளிடத்திலும் நாம் இந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பு என்ன செய்யக்கூடாது, வெளி தோற்றத்துல அன்பு செலுத்துறது போல உள்ளுக்குள்ள வேற எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதான பொய்யான அன்பா இருக்கக்கூடாது. உண்மையான அன்பாய் அது இருக்க வேண்டும். அன்பு செலுத்துவதில நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு நாம் முன் மாதிரியாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையும் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து என்ன செய்யணுமா, நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று அங்க சொல்லுகிறார். அப்ப அந்த அன்புல என்ன இருக்கக்கூடாது, மாயம் இருக்கக்கூடாது, மாயமாலம் பண்ணக்கூடாது. உண்மையான அன்பாய் அதை என்ன செய்யணும், இருக்கணும். தீமையை வெறுக்கணும். அந்த அன்பு நன்மையை பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்திலே ஒருவருமில்ல ஒருவர் பட்சமாயிருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகத்துல ரொம்ப பட்சமா இருக்கணுமா, ரொம்ப ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கணம் பண்றதுல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்க. அவர் வந்து என்கிட்ட ஸ்தோத்திரம் சொன்னாதான் நான் என்ன செய்வேன், அவர்கிட்ட போய் ஸ்தோத்திரம் சொல்லுவேன்ட்டு இருக்காதீங்க. பார்த்தோன்னா நம்மளை பாக்குறாங்க பார்க்கல, அது சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. கனம் பண்றதுல அவங்கள போய் என்ன செய்யணும், அவங்கள வரவேற்கிறதுல அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுல நாம் என்ன செய்யணும், முந்திக் கொள்ள வேணும் ஒருவருக்கு ஒருவர். ஏன்னா நம்ம ஸ்தோத்திரம் சொல்றது வந்து அவங்கள மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம சொல்லல. ஸ்தோத்திரம் எதுக்கு சொல்றோம், அவங்களை கோபமாய் பார்த்ததுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்றோம். அப்ப அந்த பார்த்ததுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்துவதில் ரொம்ப முன்னாடி நம்ம முந்திக் கொள்ளணும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நாம் தேவனுக்கு என்ன செய்யறோம், நன்றியை சொல்றோம். இன்னைக்கு எல்லாரையும் நான் பார்க்கும்படியா நீங்க கொடுத்திருக்கிறீங்க, மோமமாய் சந்திக்க முடியாத ஒரு ஆயுசு நாட்களை நீங்க எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன செய்யறோம், நன்றி சொல்றோம், அதான் ஸ்தோத்திரம் சொல்றோம். அப்ப அந்த அன்பிலே நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்யணும், இருக்கணும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியில அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று அங்க சொல்லப்படுகிறது. அப்ப நாம் இந்த அன்பை செலுத்துவதிலே நாம் எந்த அளவுக்கு நாம் மாதிரியா இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். இங்கே பார்க்கிறோம்,
இந்த 4வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து நாம 21 வரைக்கும் அன்பை குறித்து அங்க பேசுற தேவனுடைய அன்பும் விசுவாசமும் குறித்து பேசப்படுகிறது. அங்க சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அங்க சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம இடத்துல அன்பு இல்லை அப்படின்னா நாம் தேவனை என்ன செய்யல, இன்னும் அறிந்து கொள்ளல அப்படின்றதுதான் அர்த்தம். தேவனை நம்ம இன்னும் உணரல, தேவன் மேல நமக்கு பற்றுதல் இல்லை அப்படின்றதா அர்த்தம். ஒருத்தன் அன்பே இல்லாம இருக்கிறான் அப்படின்னா அவன் தேவனை அறியான், ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதே அதிகாரத்துல 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறான் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். இந்த விசுவாசம் தேவன் நம்ம மேல் வச்சிருக்கிற அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நாம என்ன செஞ்சிருக்கிறோம், நாம விசுவாசிச்சோம். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் என்ன செய்கிறானா, நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்ப யார் இடத்துல அன்பு ரொம்ப அதிகமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பார்க்காம, எந்த ஒரு காரியத்தையும் இருக்காம, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பேங்க, அவ்வளவுதாங்க. எனக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, நான் அன்பு செலுத்துறேன். அது அங்க இருந்து என்ன வருதுன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, என்னோட வேலை அன்பு காட்டுறதுதான் என் வேலை, அதை நான் செஞ்சுட்டே போயிருவேன், மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்குருவார் அப்படின்னு இருக்கும்போது, அந்த எண்ணம் இருக்கக்கூடியதான ஒரு ஆள் இடத்துல யார் இருக்கா, தேவன் இருக்கிறார். தேவன் அவரோடு கூட இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம், அந்த வார்த்தையானது என்ன செய்யுது, வெளியில வருது. அப்ப தேவன் நம் மேல் அன்பா இருக்கின்றபடினாலே நாமும் தேவன் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செலுத்தும் போதுதான் அவர் நம்ம இடத்துல இருக்கக்கூடியவராக இருப்பார். 18வது வசனத்துல பார்க்கிறோம், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பயம் என்று ஒண்ணு இருக்குது அப்படின்னா அவன் இடத்துல என்ன செய்யாது, அன்பு இருக்காது. அன்பு செலுத்தணும்னு நினைப்பா, நான் நினைக்கும் போதே அவனுக்குள்ள இருக்கிற பயத்தினால இதை சொல்லலாமா வேண்டாமா, இதை கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த பயத்தோட சந்தேகத்தோட இப்படியாக இருக்கும் பொழுது அவன் இடத்துல அந்த அன்பு என்ன செய்ய, பூரணமா என்ன செய்யாது, இருக்காது, அது பூரணப்படாது. அந்த பயமானது அன்பு என்ன செய்யாது, பூரணப்பட்டவனாக அவன் இருக்க முடியாது. ஆக நாம் அப்படிப்பட்டதான அந்த பயத்தோடு இருக்கக்கூடியதான அன்பை நாம் வெளிப்படுத்த அங்க என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லை. 20வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று அங்கே சொல்லப்படுது. நான் கண்ணா பாக்குற என்னுடைய சகோதரி இடத்துல நான் என்னுடைய அன்பை நான் என்ன செய்யல, சரியாக நான் பகிர்ந்து கொள்ளல, அவன் இடத்துல நான் எதுவுமே நான் இது பண்ணல அப்படின்னா, காணாத தேவன் இடத்துல நான் ரொம்ப தேவனை நான் நேசிக்கிறேன், அவர் மேல நான் அன்பா இருக்கிறேன், அவரை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் என்று என்ன செய்யுது, வேதவசனம் கேள்வி கேட்கும். நான் பார்க்கிற சகோதரன் இடத்துல உன்னால அன்பு செலுத்த முடியல அப்படின்னா, காணாத தேவன் இடத்துல நீ எப்படி அன்பு செலுத்துவ? அவரை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அதை நாம் என்ன செய்கிறோம், வசனத்துல கேள்விப்படுகிறோம், வாசிக்கிறோம், விசுவாசித்து அவர் மேல அன்பு வைத்திருக்கிறோம். அப்ப நீ எப்படி அந்த அன்பை நீ எப்படி செலுத்துவ அப்படின்னு சொல்றார். தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்துல நீ அன்பு செலுத்துற அப்படின்னா நீ என்ன செய்ய, உன் சகோதரன் இடத்துல நீ என்ன செய்ய, அந்த அன்பை நீ வெளிப்படுத்து. உன் சகோதரி இடத்துல நீ அன்பா நீ என்ன செய்ய, அவங்களை அன்பில பிணைக்கப்பட்டு நீ அவர்களோட அன்பா இரு. நீ எப்படி எந்த அளவுக்கு நீ அன்பா இருக்கிறியோ, நீ அந்த அன்பை நான் பார்த்தேன் அப்படின்னா நீ அந்த அளவுக்கு தேவன் இடத்துல நீ என்ன செய்யற, அன்புல இருக்கிற. தேவனை ஒருத்த நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா தான் பார்க்கக்கூடிய சகோதரி இடத்துல அந்த அன்பு என்ன செய்யணும், இருக்கணும். அந்த அளவுக்கு நீ என்ன செய்யணும், சகோதரனை நீ நேசிக்கணும். நீ நேசிக்கல அப்படின்னா தேவன் இடத்துல என்ன இல்ல, அன்பு இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம். ஆக அப்ப அன்பிலே நாம் மாதிரியாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து ஆவியிலும் நாம் என்ன செய்யணும், மாதிரியா இருக்க வேண்டும். விசுவாசத்திலும் நாம் என்ன செய்யணும்,
மாதிரியா இருக்கணும். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கின்ற வேளையில 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இங்க பார்க்கிறோம், விசுவாசத்தை குறித்ததான அந்த காரியத்தை நான் பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் நம்ம இடத்துல நாம் இருந்தபடினால தான் இன்னைக்கு அவர் மேல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அன்பை வைத்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசத்துல இன்னும் நாம் என்ன செய்கிறோம்? உறுதியாக நாம் இருக்கிறோம். அப்ப விசுவாசத்துல நாம் என்ன செய்யணும்? விசுவாசம் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது? தேவனை நேசிக்க முடியாது, பிரியமா இருக்க முடியாது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப அந்த விசுவாசத்துல நாம் எந்த அளவுக்கு உறுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது விசுவாசமும் விசுவாசத்தினுடைய கிரியைகளை குறித்து இந்த இடத்துல அங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அப்ப விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்க வேண்டும்? விசுவாசம் ஒருத்தருக்குள்ள இருக்கு அப்படின்னா கிரியைகளில அது என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அப்ப கிரியைகள் இல்லாத விசுவாசம் என்னவா இருக்கு? அங்கே செத்ததா இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குன்னா அது கிரியைகள் இல்லாம அந்த விசுவாசத்தை காட்ட அப்படின்னா எப்படி காட்ட முடியும்? ஏன்னா கிரியையில தான் அதை என்ன செய்யணும்? காண்பிக்கணும், செயல்கள்ல காண்பிக்கணும். வாயினாலே நாம் அறிக்கை செய்வது நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை நாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம காண்பிக்கிறோம். அப்ப கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்யுது? தடுங்கிறதே. விசுவாசிக்கிறேன் வாயில சொல்றதுல பெருசா இல்ல, தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற. பிசாசுகளும் என்ன செய்யுது? விசுவாசிக்குது. ஆமா, ஒரு உண்மையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படின்றதெல்லாம் அதை நம்புது, விசுவாசிக்குது. ஆனால் அதன்படியாக உன்னுடைய கிரியைகள் என்ன செய்யணும்? காண்பிக்கணும். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று அங்க சொல்லப்படுகிறது. ஆபிரகாமை இன்றைக்கு விசுவாசத்தின் தந்தை என்று நம்ம எப்படி சொல்றோம்? எப்படி சொல்றோம்? சும்மா அவர் விசுவாசிச்சாருன்றதுனால சொன்னோமா? அவருடைய விசுவாசத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலே எங்க உறுதிப்படுது அப்படின்னா, தன்னுடைய ஏக சுதன் என்று பாராமல் தன்னுடைய சொந்த குமாரனை என்ன செஞ்சாரு? தேவனுக்கு பலி கொடுக்கும்படியாக அவர் சொன்ன அந்த மலைக்கு கொண்டு போய் தன்னுடைய மகனுடைய கை காலை கட்டி அவர் பலிபீடத்தின் மேல வச்சு அவர் அந்த கையை ஓங்கி அவர் என்ன செய்கிறாரு? பலி கொடுக்க ஓங்குற வரைக்கும் தேவன் அந்த விசுவாசத்தினுடைய பரீட்சை அங்க என்ன செய்யப்படுகிறது? நடக்கப்படுறத பாக்குறோம். அந்த இடத்துல அவர் ஓங்குற வரைக்கும் அங்கே இருந்து அதுக்கப்புறம் அங்கே தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? வெளிப்படுது. ஆபிரகாமை பிள்ளையாண்டார் மேல நீ என்ன செய்யாத? உன் கையை போடாத, உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ தேவனுக்கு என்ன செய்ய? பலி கொடுக்க நீ வந்ததுனால உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருடைய விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? வெளிப்பட்டது. அதான் சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது, அங்கே கொண்டு போய் பலி செலுத்தினப்பதான கிரியைகளினால் அல்லவா அவர் என்ன செய்யப்பட்டாரு? நீதிமானாக்கப்பட்டார். விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்றிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு அவர் விசுவாசத்துல அங்கே உறுதியாக இருந்திருப்பார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதலால்
மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ராகாப் வேசி அவள் என்ன செய்யறாரு? தேவன் மேல அங்கே விசுவாசம் இருக்கு அப்படின்னா அந்த விசுவாசத்தை அந்த தூதர்களை என்ன செய்யறாங்க? அங்கே தூதர்கள் வரும் பொழுது அவர்களை வேறு வழியாய் தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை என்ன செய்யறாங்க? வேறு வழியாய் அவங்களை தப்பிக்க வைக்கிறாங்க. தப்பிக்க வைக்க அந்த செஞ்ச முயற்சி பத்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கிரியை. அந்த கிரியை தான் அங்க என்ன இருக்கு? தேவன் மேல இருக்கிறதான அந்த விசுவாசத்தை அது வெளிப்படுத்துது. அப்ப அந்த இடத்துல அதன் மூலியமா அல்லவா அவள் என்ன செய்யப்பட்டா? நீதிமானாக்கப்பட்டா. அததான் சொல்றாரு. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கும் என்று சொல்லுது. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இல்லைன்னா என்ன? அவ்வளவுதான், அதுல எந்த செயல்பாடும் கிடையாது. அவ்வளவுதான், அவன் செத்து போயிட்டான்னு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு முடிவு பண்றோம். இனி இந்த பாடி என்ன செய்யாது? தன்னுடைய செயல்பாடுல எப்ப இருக்காது, அது எழுந்து நடக்காது, பேசாது, ஒண்ணும் செய்யாது, ஒண்ணுமே அதுக்கு இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, பிரயோஜனமே கிடையலன்னு கொண்டு போய் என்ன செஞ்சிடறான்? புதைச்சிடுறான், எரிச்சிடுறாங்க, என்ன பண்றாங்க. அவ்வளவுதான், அதுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ இது இருந்து வேஸ்ட். நீ இருக்க இருக்க இது என்ன செய்யும்? நாரி என்ன செய்யுதோ நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இது மற்றவர்களையும் என்ன செஞ்சிடும்? நோய் வர பண்ணிடும், எல்லாம் பண்ணிடும். இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படி அந்த ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கும். விசுவாசிக்கிறேன், விசுவாசத்துல நான் ரொம்ப, நீ நேசிக்கிறத விட நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல மாத்திரம் இல்ல, செய்கையில அது என்ன செய்யணும்? இருக்கணும். ஆக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? மாதிரியாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வார்த்தையில மாதிரியா இருக்க வேண்டும், நடக்கையிலே மாதிரியா இருக்க வேண்டும், அன்பு செலுத்துகிறதிலே நாம் மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவியில் நாம் மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்திலே நாம் மாதிரியாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கற்பிலே நாம் மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில நாம் ரொம்ப முன்மாதிரி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை மனதில் வச்சுக்கிட்டு நம்ம வாழணும். இது என் வாழ்க்கை, நான் என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன சிந்திக்கிறேனோ, எது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ, நான் அப்படித்தான் நான் வாழ்வேன். என்னை யாரும் கேட்கக்கூடாது. நான் மற்றவருக்காக வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது என்னது? பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நம்ம ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்கின்றதான கட்டளையை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்ற பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நாம் வாழ்கின்றோம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த கட்டளையின்படி தேவன் மேல் நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவர் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியதன் நிமித்தமாக அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். எதுக்குமே நம்ம கீழ்ப்படியாம நம்ம சுயமா இருந்தோம் அப்படின்னா துளியளவும் நம் தேவன் மேல அன்பு இல்லை அப்படின்றதுதான் நாம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஆகவே கேட்ட வசனத்தின்படியாக நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.